ஹாய், நம்ம இப்போ ப்ளவுஸ்க்கு ஹெம்மிங் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இங்கே நம்ம நெக்கை தச்சாச்சு, கிராஸ் பீஸை வச்சு தச்சதுக்கப்புறமா நீங்கள் தச்ச அந்த கிராஸ் பீஸை பின்னாடி பக்கம் மடித்து தான் நம்ம ஹெம்மிங் பண்ண போகிறோம். இந்த ஹெம்மிங்காக நான் நீடலில் டபுள் த்ரெட் மட்டும் போட்டு எடுத்திருக்கேன். போட்டு அந்த த்ரெட்டையும் வந்து லாக் பண்ணிட்டேன். இப்போ அந்த கிராஸ் பீஸ் ஸ்ட்ரிப்பை நீங்கள் பின்னாடி மடிச்சுட்டு அதை நம்ம சுற்றி வந்து தைக்க போகிறோம். நீங்கள் இப்போ லைனிங் வச்சு தச்சிருந்த துணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கிராஸ் பீஸை தைக்கும்போது லைனிங்கையும் கிராஸ் பீஸையும் மட்டும் தைக்கணும். ஆர் லைனிங் இல்லாத ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் அதை தைக்கும்போது ப்ளவுஸில் லைட்டாக மட்டும் உங்களுக்கு டாட் டாட்டாக அது வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹெம்மிங்கை தைக்கும் போது இங்கே பாருங்கள், நான் அந்த சைடில் இருந்தே தைக்க ஆரம்பிக்கணும். வெறுமனே கீழே மட்டும் நம்ம தைக்க மாட்டோம், சைடில் இருந்து அந்த ஓப்பன் சைடில் இருந்தே நம்ம இதை தைக்க ஆரம்பிப்போம். இந்த ஹெம்மிங் ஸ்டிச்சை இன்னும் நம்ம க்ளோஸராக பார்க்குறோம். இது நான் எடுக்கும் போது இங்கே கீழே இருக்கிற துணியில் நான் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து என்னோட அந்த கிராஸ் பீஸ் துணிக்குள்ளே லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து நீடில் அதை ஒரு சின்ன லாக் போட்டே நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்டிச்சை நம்ம போட்டுட்டு அதுலேருந்து அடுத்த ஸ்டிச்சை நீங்கள் ரெகுலராக அப்படியே எடுக்கக்கூடாது. நீங்கள் இது என்ன பண்ணுவீங்கன்னா நீடில் உங்களோட துணிக்குள்ளே ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டிச்சை நீங்கள் போடுவீங்க. இது ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ட்ராவல் ஸ்டிச்சுமே நம்மளோட மெயின் கிளாத்தில் தெரியக்கூடாது. தெரியாத மாதிரி அந்த லைனிங் துணிக்குள்ளே மட்டும் அதை ட்ராவல் பண்ணி அடுத்த ஸ்டிச்சுக்கு அதே மாதிரி தான் கீழே இருக்க லைனிங் துணி அங்கேருந்து உங்களோட கிராஸ் பீஸ்க்கு சேர்த்து இதை நீங்கள் லாக் பண்ணிக்கிறீங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் வந்து இது லைனிங் இல்லாத துணியில் பண்ணுறீங்கன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கிராஸ் பீஸ்க்குள்ளே இதை வந்து நீடில் வச்சு ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நான் எல்லா ஸ்டிச்சுக்குமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு நான் எடுக்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் எடுத்தனோ அதே டிஸ்டன்ஸ்லேயே நான் நீடில் வந்து துணிக்குள்ளே ட்ராவல் பண்ணி அதை எடுத்துக்கிறேன். எடுத்து நான் இந்த கீழே இருக்க துணியில் கொஞ்சமாக எடுத்து அதுலேருந்து அப்படியே கிராஸ் பீஸ்க்குள்ளே நான் அந்த ஊசியை விட்டு வெளில எடுத்து ஒரு ஸ்டிச்சுக்குமே அந்த லாக்குமே நம்ம பண்ணிடுறோம். இப்படி லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சுமே தனித்தனி லாக்கோடு இருக்கும். பை சான்ஸ் நீங்கள் துணி துவைக்கும் போதோ காயப்படும் போதோ எங்கேயாவது அது பட்டு உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு வந்து பிஞ்சுது அப்படின்னாலுமே மொத்தமாக எல்லா ஸ்டிச்சும் கழண்டு வராமல் அது தனித்தனியாக இருக்கும். இங்கே எனக்கு லைனிங் இருக்குது, ஸோ நான் டைரெக்டாக லைனிங்குள்ளேயே இதை ட்ராவல் பண்ணி அப்படியே அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா மேலே இருக்க கிராஸ் பீஸ்க்குள்ளே இது மாதிரி நீங்கள் ஊசியை விட்டு ஒரு இதுக்கும் வந்து ட்ராவல் பண்ணி எடுத்துருவீங்க. இப்போது இது 2x2 ப்ளவுஸு வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ்னால் உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கம் திருப்பும் போது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டாட் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஹெம் பண்ணுற இடத்துலலாம். அதை நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு குட்டி குட்டி டாட்டோடு உங்களுக்கு அது தெரியும். அதனால அந்த டாட்ஸ் எல்லாமே ஈவன் லென்த்தில் வித்தில் வந்து இருக்கணும். ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டிச்சை போட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்சுக்கும் அடுத்த ஸ்டிச்சுக்கும் ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கணும். நீங்கள் அதை வந்து வேறு வேறு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிக்கக்கூடாது. இது போல் நீங்கள் அந்த ஹெம்மிங் பண்ணுற எல்லா போர்ஷனுக்குமே இதே மாதிரி தான். நீங்கள் இப்போ ஒரு குர்த்தி பண்ணுறீங்க, அதோட நெக்கு ஹெம் பண்ணணுனாலும் இதே ப்ரொசீஜர் தான். எந்த இடத்துல நீங்கள் ஹெம் பண்ணணுனாலும் இதே ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ஹெம் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்லீவுக்கு ப்ளவுஸோட பின்னாடி பேக் ஹெம்மிங் எல்லாத்துக்குமே இதே மெத்தடில் தான் ஹெம்மிங் பண்ணிக்கணும். நான் இங்கே ஹெம்மிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த சைட்லேருந்து நான் ஹெம்மிங் போட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஃபுல்லாகவே ஹெம்மிங் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் லுக் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். எனக்கு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா நூலாக அது வெளியில் தெரியாது. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஹெம்மிங்கும் தெரியாது. அதோட ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக நமக்கு வந்திருக்கும். இதுவே நமக்கு வித்தவுட் லைனிங்னா ஒரு சின்ன சின்ன டாட்டாக மட்டும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். மற்றபடி வேறு எதுவுமே தெரியாது. நாம் இப்போ ப்ளவுஸ்க்கு ஹூக் எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நான் அதுக்காக ஹூக் சைடில் நான் ஹூக்கை நைக்கு வந்து பிளாக்கே தைச்சிருந்தோம். அதில் 1.5 இன்ச் தைச்சிருந்த சைடு தான், அதாவது உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு தான் ஹூக் வரும். அந்த பக்கத்தில் ஹூக்கோட மார்க்கிங்காக ஸ்டார்டிங்கில் ஒரு மார்க்கிங், எண்டில் மார்க்கிங், ரெண்டையும் பாதியாக மடித்து ஒரு மிடில் மார்க்கிங் எடுக்கிறோம். மொத்தம் நம்ம 5 ஹூக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கிங்லேருந்து மிடில் மார்க்கிங்க்கு ஒரு மிட் பாயிண்ட்,
நம்ம தேர்ட் பாயிண்ட்ல இருந்து கீழே இருக்க லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு இன்னொரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு டோட்டலி 5 பாயிண்ட்ஸ் இங்கே கிடைச்சிடும். இந்த 5 பாயிண்ட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹூக்கை வந்து செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நான் ஹூக்கை செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மோட்டா ஊசி எடுத்திருக்கேன். இது பெரிய ஊசின்னு சொல்லலாம், மோட்டா ஊசின்னு எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி நூலை போட்டுக்கோங்க. ஆனால் நூலை வந்து கீழே நீங்கள் நாட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வச்சிருக்க மார்க்கிங்குள்ளே நீங்கள் இந்த ஊசியை நல்லா அதுக்குள்ளே திணிச்சுக்கணும். இங்கே மேலே மட்டும் அது திக்காக இருக்குன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் இப்படி உருட்டி 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 வந்து அந்த ஊசியை வெளியில் எடுக்கணும். மொத்தமாக வெளியே எடுத்துடாமல் அந்த நூல் உள்ளேயே இருக்கட்டும். அப்படியே வச்சுட்டு உங்களோட இந்த ஹூக்கை எடுத்து ஹூக்கை லைட்டாக இப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி பின்னாடி பக்கமாக அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு நீங்கள் இதை டேர்ன் பண்ணிங்கன்னா அழகாக அந்த இடத்துல உங்களுக்கு ஹூக்கு வந்து செக்யூர் ஆகிடும். இதே மாதிரி நம்ம எல்லா ஊக்கையும் வந்து இதுக்குள்ளே செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தச்சுக்கலாம். நான் அதே மாதிரி இப்போ 2வது ஹூக்குக்கு அந்த மார்க்கிங் லைனுக்குள்ளே நான் இதை ஒரு 1/4 இன்ச் வித்துக்கு இருக்கும். அதுக்கு நான் இந்த ஊசியை வந்து இந்த மாதிரி உள்ள விட்டுக்கிறேன். அதை உள்ள விட்டு திணிச்சு வெளில எடுக்கும்போது என்னோட ஊக்கில் லைட்டாக இதை ஓப்பன் பண்ணிட்டு அதை இந்த பக்கத்துல இருந்து லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்லி இதை நீங்கள் இப்படி கீழ் பக்கமாக விட்டு அதை அப்படியே டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹூக் அந்த இடத்துல செக்யூர் ஆகிடுது. இது போல் எல்லா ஹூக்கையும் செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தச்சுக்கலாம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு தைக்கும் போது அந்த ஹூக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்காது. அது மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதோட பொசிஷன் நிறைய நேரத்தில் அதோட ஆங்கிள் மாறி இருக்கும், அதோட டைரக்ஷன் வேறு வேறு பக்கம் திரும்பும். இப்படி நீங்கள் செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தச்சிங்கன்னா அது உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணி தைக்கிறதுக்கு. இப்படி எல்லா ஹூக்கும் நீங்கள் உள்ளே செக்யூர் பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த ஹூக் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தான் உள்ளே வந்து நம்ம செக்யூர் பண்ணியிருந்தோம். அதனால அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை தைக்கிறதுக்காக மறுபடியும் உங்களோட ஹேண்ட் நீடில் நீங்கள் இதில் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் வரணும். அதாவது அப்போ நீங்கள் 2 நூலை ஒன்றா எடுத்து அந்த நீடில் ஐக்குள்ளே போட்டு கீழே நாட் பண்ணிக்கணும். அப்போ டோட்டலி நமக்கு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். இது வச்சு தான் நம்ம இந்த ஹூக்கை வந்து ஃபுல்லாக செக்யூர் பண்ண போகிறோம். இதை நான் செக்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, முதல்ல நான் வந்து என்னோட பேக் சைடில் தான் நான் வச்சு தைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு அந்த நாட்டோடு சேர்த்து என் துணியோடு எடுத்து அந்த ஊக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 சைட்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சைடில் வச்சு தான் இதை வந்து தைக்கிறேன். இதுக்கும் நான் துணியிலேருந்து அந்த ஹூக்கோடு சேர்த்து எடுத்து ஒவ்வொன்றுமே நாட் போட்டு நான் தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா உங்களுக்கு டைட்டாக வந்து அதை கவர் பண்ணிக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை தைக்கும்போது நீங்கள் நல்லா டைட்டாக அந்த நூலை பிடிச்சி இழுத்து தான் தைக்கணும். சும்மா நீங்கள் வந்து அப்படியே அதை இழுத்து தைக்கக்கூடாது. ஒவ்வொன்றுத்துலேயும் இந்த மாதிரி நாட்டு விழுகணும். அண்ட் அதை நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி அந்த லூப்புக்குள்ளே அந்த ஹூக்கோட அந்த லூப்பை கவர் பண்ணுற மாதிரி துணிக்கும் ஹூக்குக்குள்ளே நீங்கள் விட்டு எடுக்கிறீங்க. அப்படியே நூலை வச்சு உங்கள் ஊசியில் சுற்றி நீங்கள் எடுக்கணும். அண்ட் நல்லா அதை வந்து டைட் பண்ணி இழுக்கணும். நல்லா டைட்டாக உங்களோட ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் டைட்டாக இருக்கான்றதை செக்யூர் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் நீங்கள் 4 to 5 ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு லூப்பில் ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா உங்களோட நீடில் துணிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி இப்படி ஃப்ரண்ட்லேயே தெரியாத மாதிரி அந்த ஹூக்கோட ஹெட்டஸ் போர்ஷனுக்கு கொண்டு வந்துடுறோம். ஹெட் போர்ஷனுக்கு நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு பாருங்கள் பின்னாடியும் அந்த நூல் தெரியாது, முன்னாடியும் அந்த நூல் தெரியாது. இப்போ அந்த ஹெட்டை கீழே கவர் பண்ணுற மாதிரி ஊசியை விட்டு நூலை மட்டும் இப்படி ஹெட்டுக்கு கீழே சுற்றி எடுத்துக்கணும். எடுத்து நீங்கள் அப்படியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அது அழகாக ஒரு நாட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஹூக்கோட ஹெட்டை வந்து நீங்கள் செக்யூர் பண்ணுவீங்க. ஹூக்கோட ஹெட்டை செக்யூர் பண்ணுறதுக்காக ஹெட்டுக்கு கீழே வந்து ஊசியை விட்டு எடுக்கிறீங்க. நூலை மட்டும் ஹெட்டுக்குள்ளே விட்டு எடுக்கணும். சரி, மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஊசியை கீழே அந்த ஹெட்டுக்கு கீழே விட்டு எடுப்பேன். எடுத்து நூலை மட்டும் அந்த ஹெட்டுக்குள்ளே நம்ம வந்து சுற்றி எடுக்கணும்.
இந்த ஹெட்டை செக்யூர் பண்ணுறதுக்குமே நம்ம ஒரு 3 to 4 ஸ்டிச்சஸ் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இழுக்கிறதையும் நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது நல்லாவே இங்கே செக்யூர் ஆகும். அதுக்கு அடுத்து நான் இங்கேருந்து அடுத்த லூப்க்கு போகிறேன். ஸோ நான் ஹெட்டிலேருந்து கீழே அதே மாதிரி நீடில் ட்ராவல் பண்ணுறேன் துணிக்குள்ளே. ஸோ அந்த ஸ்டிச் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணி எடுத்து அடுத்த லூப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண மாதிரியே ஒரு 4 to 5 ஸ்டிச்சஸ் துணிக்கும் லூப்புக்கும் சேர்த்து சேர்த்து நாட் போட்டு நீங்கள் டைட்டாக வந்து பண்ணிக்கணும். அந்த லூப்பை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஹூக் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து இது எல்லாத்துலேயும் நாட் இருக்கனால டேரெக்டாக கட் பண்ணியே நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ஹூக்கையுமே நம்ம வந்து இங்கே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸில் ஹூக் பண்ணுறீங்க தைக்கணும் அப்படின்னாலே இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் 3 சைடுமே அந்த ஹூக்கை வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் அதை செக்யூர் பண்ணி தைக்கும்போது அந்த தைக்கிற ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும். முன்பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு அது வந்து நீட் ஃபினிஷிங் இருக்கணும். பின்பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். ரொம்ப கிளம்ஸியாக இல்லாத மாதிரி நீங்கள் அதை எப்போவுமே தைச்சிக்கோங்க. நான் இங்கே இப்போ எல்லா ஹூக்கையுமே இங்கே தச்சு முடிச்சாச்சு. தச்சு முடிச்சதுக்கப்புறமா அதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடியும் பாருங்கள் அதோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா அதோட நாட்டெல்லாம் ரொம்ப கிளம்ஸியாக கச்ச கச்சன்ட்டு இல்லாமல் ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பக்கமுமே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பிளவுஸோட ஐ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐயோட மார்க்கிங்க்கு நீங்கள் ஹூக்கை தைச்சதுக்கு அப்புறமா ஹூக் எந்தெந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்து நீங்கள் அப்படியே ஐயை வந்து மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் இங்கேயும் மறுபடியும் மடிச்சுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்காம ஹூக்கை வச்சு ஐக்கு வந்து நீங்கள் மார்க்கிங் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஐயை தைக்கிறதுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் ஊசியில் வந்து டபுளாக வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் வர மாதிரி டபுளாக நூலை எடுத்து நீங்கள் நாட் பண்ணிப்பீங்க. இப்போ அந்த 4 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிறத கீழே நாட்டை போட்டுட்டு அந்த மார்க்கிங்கை வந்து மிடிலாக எடுத்துக்கிட்டு மார்க்கிங்லேருந்து மொத்தமாக அது வந்து 4 இன்ச் இருக்கணும். 4 இன்ச் சைஸ்க்கு வர மாதிரி நீங்கள் கீழேருந்து நூலை எடுத்து நீங்கள் அந்த போர்ஷன்லேயே லூப் ஃபார்ம் ஆகுற மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கணும். இது போல் ஊசியை வந்து நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து மொத்தமாக அந்த லூப்போட லென்த் வந்து உங்களுக்கு 4 இன்ச் இருக்கும். 4 இன்ச் இருக்கிற மாதிரி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு நீங்கள் ஒரே இடத்துலையே ஒரு 3 to 4 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லூப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து கிடைக்கும். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல 3 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டிச்சை போட்டு நீங்கள் 4 ஸ்டிச்சஸ் சேம் இடத்துல நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து ஒரே போர்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் அதில் போட்டதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் அந்த லூப்புக்குள்ளே வந்து ஒரு நாட்டாக போட்டு எடுக்க போகிறீங்க. இதை நான் தைக்கிறதுக்கு நீடில் வந்து அந்த லூப்புக்குள்ளே ராங் சைடில் உள்ள விட்டு அப்படியே அந்த த்ரெட்டை வந்து ஒரு லூப்பாக ஃபார்ம் பண்ணி அந்த நீடில் த்ரெட்டில் கவர் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நூலை வந்து இன்னொரு விரலில் பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் ஊசியை விட்டு எடுக்கும் போது இந்த லூப் வந்து உங்கள் ஊசிக்கு கீழே இருக்கணும். அப்போ தான் அது வந்து நாட்டாக ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஒன்றா பக்கத்தில் அந்த லூப்பு ஃபுல்லாக வந்து அது கவர் ஆகுற மாதிரி நீங்கள் அந்த லூப்பு ஃபுல்லாகவே வந்து தச்சுக்க போகிறீங்க. சரி, அந்த நம்ம போட்டிருக்க லூப்பை ஃபுல்லாக அது கவர் ஆகுற மாதிரி இந்த நாட்ஸ் பக்கத்தில் நம்ம போட்டுக்கிட்டே வரணும்.
நீங்க அந்த ஊசிய லூப்பு கீழ விடுறீங்க. நீங்க விடும்போது இந்த ப்ரீவியஸ் த்ரெட் வந்து அந்த லூப்புக்கு கீழ இருக்கணும். அந்த த்ரெட்டுக்கு கீழ இருக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அந்த நாட் வந்து ஃபார்ம் ஆயிட்டே வரும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. அது ரொம்ப அழகா பக்கத்து பக்கத்துல உங்களுக்கு க்ளோஸரா வந்தா மட்டும்தான் உங்களுக்கு இதோட ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் அதை ஃபுல்லா எடுத்து இதோட கடைசி எண்டு வரைக்கும் உங்களுக்கு அதுக்குள்ள ஊசியே போகாத அளவுக்கு அதை நல்ல லாஸ்ட் எண்டு வர வரைக்கும் நீங்க வந்து அதை ஸ்டிச் பண்ணிடுவீங்க. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா மேலேருந்து ஊசியை கீழே குத்தி எடுத்து கீழே வச்சு நீங்க வந்து ஒரு நாட்டை போட்டுருவீங்க. இந்த இடத்துல நாட்டை போட்டு இதை நீங்க வந்து கட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்க அடுத்த லூப்க்கு போயிடலாம். இந்த லூப்பு தைக்கிறதுக்கு மட்டும் நீங்க தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் நாட் போட்டு தான் எடுக்கணும். லூப்புக்கு நீங்க எடுக்கிறது கீழே இருந்து எடுப்பீங்க. அதே மாதிரி நாட் போடும்போது நீங்க கீழே எடுத்து நாட் போடணும். ஒரு ஒரு லூப்பும் இதே மாதிரி நீங்க 4 இன்ச் வித்துக்கு வர மாதிரி வச்சு எல்லா லூப்பையுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த ஐயோட எல்லா ஸ்டிச்சஸுமே இங்கே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததா இதோட லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடுறோம். இங்க நமக்கு எல்லா ஐயும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை நம்ம ஹூக்கோட சேர்த்து லாக் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ஃபிட்டிங்கும் வந்து நல்லா நீட்டா கிடைச்சிருக்கும். நம்ம இந்த ரெண்டுமே ஹூக்கை தச்சு அதுக்கப்புறமா அதோட பிளேஸ்மெண்ட் எடுத்து ஐயை தச்சிருந்ததுனால உங்களுக்கு இதை லாக் பண்றதுக்கும் கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல இங்க கிடைச்சு. இதே மாதிரி கரெக்டான ஃபினிஷிங்ல நீங்க ஹெம்மிங் ஹூக் ஐ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.